ஜீவானுள்ள நாளெல்லாம் நன்மாயும் கிருபாயும் என்னை தொடரும். என் ஜீவானுள்ள நாளெல்லாம் நன்மாயும் கிருபாயும் என்னை தொடரும். மார்க் 1:1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னா என்னங்க? மார்க் 1:2-3 இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். ஏதாவது புரியுதுங்களா? தூதன்னா யாருங்க? அவன் யாருக்கு முன்னால போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான்? அப்புறம் தீர்க்க தரிசன ஆகமங்கள் அப்படின்னா என்னங்க? மார்க் 1:4 யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். யாருங்க இந்த யோவான்? இவன் எதுக்காக வனாந்தரத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறான்? வனாந்தரம்னா என்ன? இவன் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சான்? இவ்வளவு குழப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு பைபிளை நம்ம படிச்சோம்னா அந்த பைபிள் நமக்கு எப்படியாவது புரியுமா? நீங்களே சொல்லுங்க. இதனாலதான் பாருங்க, இந்த பைபிள் படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. வேற சிலருக்கு இந்த பைபிளை எடுத்தாலே தூக்கம் வந்துடுது. இதனால பாருங்க, நிறைய பேர் இந்த பைபிளை ஒரு கடமையானு தான் படிச்சுட்டு போறாங்க. இந்த பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு, இதுல எழுதுனதோட அர்த்தம் என்ன, இப்படிங்கிறதெல்லாம் பல பேருக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. இதுக்காக தான் பைபிளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோவை போடுறேன். இதன் மூலமா நீங்க பைபிளை பத்தி ஓரளவு முழுசாவே தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைபிளை பத்தி தெரியாதவங்களுக்கு பைபிளை புரிய வைக்க போறேன். ரெடியா இருங்க. ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த பைபிளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, அதாவது பாஸ்டருங்க, ஊழியம் செய்கிறவங்க, சுவிசேஷகர்கள், இல்லை பைபிள் டீச்சர்ஸ், இப்படி பைபிளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு பிரயோஜனப்படாதுங்க. இது அவசியப்படாது. பைபிளை பற்றி தெரியாதவங்க, பைபிளை படித்தாலும் புரியலன்னு சொல்கிறவங்க, இந்த பைபிளை பற்றி நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைபிள் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமாக நான் 3 காரணங்களை சொல்கிறேன். நம்பர் 1 இந்த தமிழ் பைபிள் ரொம்ப பழங்கால தமிழில் எழுதப்பட்ட ஒரு பைபிள். இதில் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளும் இருக்கு. அது இந்த பைபிளை புரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணங்க. அப்புறம் இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த பைபிளில் நிறைய யூதர்களுடைய முறைமைகள் இருக்கு. யூதர்களுடைய முறைமைகள்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் அதெல்லாம் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னு தெரியாதனால நமக்கு இந்த பைபிள் புரிய மாட்டேங்குது. 3வதா இந்த பைபிள் நமக்கு ஏன் புரியல அப்படின்னு சொன்னால், சில இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடவே விளக்கம் இருக்கும், கிராஸ் செக்கெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கங்கள் மற்றும் அந்த கிராஸ் செக்கெல்லாம் இல்லை. இதுவும் பைபிள் புரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். எனக்கும் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பைபிள் புரியல தான். எல்லாருக்கும் புரியாத மாதிரி எனக்கும் புரியாமல் தான் இருந்தது. நான் ஒரு 45 வருஷமாக பைபிள் படிக்கிறேன். சரிங்களா?
நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சுமார் 10 வருஷங்கள் அப்பப்போ பைபிள் எடுத்து படிப்பேன். ஒன்றுமே புரியாதுங்க. உண்மையிலேயே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் நான் விசுவாசியாக மட்டும் இருந்தப்போ ரொம்ப ஆர்வமாக பைபிள் படிப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் புரியும், பல விஷயங்கள் புரியாது. நான் புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணதும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாகி ஒரு ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்னை என்னுடைய 50வது வயதில் ரொம்ப ஸ்திரமாக ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த பைபிளை ரொம்ப ஆர்வத்தோடையும் படிக்கிறேன், புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப முயற்சியும் பண்ணுறேன். ஏன்னா நான் பல பேருக்கு போதிக்க வேண்டியதாக இருக்குது, பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பைபிளை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு நான் படிச்சுக்கிட்டு ஓரளவு நான் புரிஞ்சுக்கிட்டு வரேன். இப்போ சமீப காலமாக இந்த பைபிளை இன்னும் நிறைய கற்றுக்கணும், கற்றுக்கொண்டது பத்தாது, இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. அது இந்த பைபிளுக்கு தான் பொருந்தும். இந்த பைபிளில் கடல் அளவான சத்தியங்கள் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது, வாக்குத்தத்தங்கள் இருக்குது, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இதை கற்றுக்கொள்வது, முழுமையாக கற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியம்தான். ஆனாலும் இன்னும் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்கு அதிகமாக ஆக இதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வந்ததுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்களும் கற்றுக்கொள்வீங்க, நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது நானும் கற்றுக்கொள்வேன். ஸோ 2 in 1. அதனால் உங்களுக்கு நான் இந்த பைபிளை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வாங்க பைபிளை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை போடுறேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்குது. அநேகமாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு எழுதப்பட்ட வேதம் புதிய ஏற்பாடு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் இருக்கிறது பழைய ஏற்பாடு. நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இருந்து தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். என்னோட கூட இணைந்து கொள்ளுங்க, என்னோட கூட சேர்ந்து கொள்ளுங்க. நல்ல கவனமாக நான் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க உங்களுக்கு இது நிறைய புரியும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சத்தியம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், பைபிள்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஸோ இதை நாம் திறந்து பார்க்க போகிறோம். அந்த பொக்கிஷங்கள்லாம் எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் புத்தகம் மத்தேயு புத்தகம், 2வது மார்க்கு, 3வது லூக்கா, 4வது யோவான். இந்த 4 புத்தகங்களும் சுவிசேஷ புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்கள் இந்த 4 புத்தகங்கள்லையும் எழுதப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மத்தேயு முதல்ல வருது. ஆனால் முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் மத்தேயு கிடையாது. முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் மார்க்கு தான் முதல்ல சுவிசேஷத்தை எழுதினாரு. மார்க்குக்கு பிறகு மத்தேயு, மத்தேயுக்கு பிறகு லூக்கா, லூக்காவுக்கு பிறகு யோவான். இதுதான் வரிசை பிரகாரம். ஆனால் சில காரணங்களுக்காக மத்தேயு முதல்ல வருது. அது ஏன்னு உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். நான் மார்க் எழுதின சுவிசேஷத்துலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி அதில் புரியாத காரியங்களை உங்களுக்கு நான் கர்த்தருடைய கிருபையினால புரிய வைக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நாம் யார் இந்த மார்க் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்க் தான் மார்க் சுவிசேஷ புத்தகத்தினுடைய ஆசிரியர். அவருடைய பெயரில் தான் இந்த சுவிசேஷ புத்தகம் இருக்கு. அவர் தான் இந்த சுவிசேஷ புத்தகத்துக்கு ஆசிரியர். ஆசிரியர் அப்படின்னா அவர் யாரு அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த மார்க்கை நம்ம படிக்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்கள்ல இந்த மார்க்கு ஒரு சீஷர் கிடையாது.
அந்த அற்புதம் நடந்தப்போ அந்த கூட்டத்துல இந்த மார்க் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கோட முழு பெயர் வந்து ஜான் மார்க்காக இருந்தார். நன்மாயும் கிருபாயும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள